நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும். கார்த்திக் தானியாவையும் மித்ராவையும் கடத்திட்டு அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அவரு மித்ராவை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி ஃபேக் பாஸ்போர்ட்ல வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறதுதான் அவரோட பிளான். வினய், நீங்க உடனடியா இப்ப போனா அவங்கள பிடிச்சிடலாம். இது என்ன எழுதிருக்கு? மாம்ச இந்திரி, நம்ம கோயம்புத்தூர் போனோம். ஏண்டா என்னாச்சு? மாம்ச இந்திரியா, முக்கியமான விஷயம். தூக்கு விக்ரம, தூக்கு. வாடா போலாம், போ. விக்ரம், நீ காருக்குள்ளே இரு, நானும் அங்கிள் உள்ள போயிட்டு வந்துடுறோம். சரியா? இல்ல டாடி, பயமா இருக்கு. நானும் உங்க கூடவே வரேன். இல்ல கண்ணா, சொன்னா கேளு. நீ காருக்குள்ள இரு, நாங்க போயிட்டு உடனே வந்துடுறோம். குட்டி மாப்பிள்ள, சொன்னா கேட்கணும். உள்ள எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ என்ன பண்ற? கார்லயே இரு, உனக்கு பிடிச்ச பாட்டா போடுறேன், கேட்டுட்டு இரு. சரியா? என்ன கேட்டுட்டு இரு. வா. இதை என்ன பண்ணலாம் சார்? இதை சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுங்க. சார். ஓகே. வாங்க வாங்க வினய், உட்காருங்க. உட்காருங்க சார். வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. என்ன வினய், இந்த பக்கம் வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சாரி சார், எனக்கும் தெரியல சார். என்னாச்சு வினய்? சென்னைக்கு கிளம்புறதா தானே சொன்னீங்க? இல்ல சார், மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எல்லாம் அந்த கார்த்திகால தான் சார். வாட்? கார்த்திகா? அவன் ஜெயில தானே இருக்கா? இல்ல சார், லாஸ்ட் வீக் பரவாயில்ல, வெளியே போனான் சார். ஓ, என்னாச்சு சார்? இன்னும் திருதலையாம? இல்ல சார், இப்போ பிரச்சனை இன்னும் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. பண்றான் அவன். அவன் ஸ்டேட்டஸுக்கும் அவன் பண்ற வேலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவனை எல்லாம் வெளியே போய் விட்டுருக்க கூடாது. இன்ஸ்பெக்டர், அவன் தினமும் எந்த ஸ்டேஷன்ல சைன் பண்ணுவான்? இங்கதான் சார். வினய், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படியும் 11 மணிக்கு முன்னாடி அவன் இங்க வந்து சைன் பண்ணி ஆகணும். ஸோ அவன் கண்டிப்பா வருவான். அப்போ அவனை நாங்க கையங்களமா பிடிச்சிடறோம். ஓகே, தேங்க்யூ சார். பரவாயில்ல வினய், இது எங்க கடமை. நீங்க வெயிட் பண்ணுங்க, நாங்க அவரை பிடிச்சிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சரிங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். மாப்பிள்ள, டே என்ன மாம் சார்? எனக்கு நம்ம இது சரியா பண்ணலடா. அதான் மாம் சார், நானும் யோசிக்கிறேன். 11 மணியாக இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அவன் வந்தானே அவனை நாமளே பிடிச்சிடலாம் மாப்பிள்ள. நீ சொல்றது சரிதான் மாம் சார். சரி வா, வெயிட் பண்ணி பாருங்க. வா. ஐயா, இது உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. மித்ராமா, எனக்கு பயமா இருக்கு மித்ராமா. எதுக்கும் பயப்படாம தைரியமா இரு. பரவாயில்லையே, மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும்னு எழுந்திரிச்சுலாம் நிக்கிற. வெரி குட் மித்ரா. டாடி, நீங்க பண்றது தப்பு டாடி. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. மித்ராமா பாவம் டாடி. நீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்க? தானியா, நீ சின்ன பொண்ணுப்பா, உனக்கு இப்போ எதுவுமே புரியாது. கொஞ்ச நாள் போகட்டும், அப்போ உனக்கு புரியும் டாடி ஏன் பண்றேன்னு. எல்லாம் உன் நல்லதுக்கு தாமா பண்றேன். ஓஹோ, இன்னொருத்தர் பொண்டாட்டியே வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நீங்க உங்க பொண்ணுக்காக பண்ற நல்ல விஷயமா? நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான்.
அது சரி, நேத்து என்னமோ வினய் வந்து என்னை விரட்டி விரட்டி அடிப்பான்னு சொன்னியாமே, எங்க வர சொல்லு பாப்போம். இங்க பாரு மித்ரா, வினய் வருவான், போலீஸ்ல புடிச்சு கொடுப்பான், இந்த கல்யாணம் நிற்கும், அப்படி இப்படின்னு கனவு மட்டும் கண்டன் வையி. குணா, மித்ரா, ஒன்றை மட்டும் இல்லை, என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், 2 பேரையும் சேர்த்து இங்கே கொன்னு போட்டுருவேன். மித்ராமா, மித்ராமா. மச்சான் ஊன்னு சொல்லு, மறுத்துறேன். யோ, உனக்கெல்லாம் பாசமே இல்லையா? உன் பொண்ணு தானே தானியா, பாவம் சின்ன பொண்ணு, அவளை போய் கொலை பண்ணணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அதைத்தான் நானும் சொல்றேன் மித்ரா, அவ சின்ன பொண்ணு. இப்போ தானியாவோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. அவ நல்லா இருக்கணுமா கூடாதாங்கிறத முடிவு பண்றது நீதான். நீ இப்ப மட்டும் புடவைய கட்டிக்கிட்டு சமத்தா கல்யாணம் பொண்ணா கிளம்பி வந்தேன்னு வச்சுக்கோ, யாருக்கும் எதுவுமே ஆகாது. நீ தானியா நானுன்னு சந்தோஷமா பழைய மாதிரி இருக்கலாம். இல்லைனா இங்க எல்லாமே வேற மாதிரி ஆயிடும். குணா, மித்ராமா, மித்ராமா, வா, மித்ராமா. போலாம். நான் விட்டு வர மாட்டேன். என்னை விடுங்க ப்ளீஸ். மித்ராமா, என்னை விடுங்க. தானியா, தானியா, தானியா. இங்க பாரு மித்ரா, வாழ்க்கைன்றது ஒரு முறை தான், அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். மனசை மாத்திக்கிற வழியை பாரு, இல்லைன்னு வையே சாவடிச்சிருவேன். மாம்ச வருமானா இல்லையா? டைம் ஆயிடுச்சு மாப்பிள்ள, இன்னும் காணோம். இல்லை மாம்ச, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ அவன் வர மாதிரி தெரியலையா? மாப்பிள்ள ஒன்று பண்ணலாம், பேசாம உள்ள போய் விசாரிக்கலாம். பரோவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து சைன் பண்ணணும். அப்படி வரலன்னா அதாவது ஃபோன் பண்ணி வரலான்னு சொல்லியிருப்பானோ. கரெக்ட் தான் மாம்ச, வா. சார், இந்த அக்யூஸ்ட் கார்த்தி பரோலில் வந்திருக்கான்ல, அவன் 11 மணிக்கு வந்து இங்கே சைன் பண்ணுவான்னு சொன்னாங்க. அவனை இன்னும் காணோம். ஏதாவது லேட்டாக வருவான்னு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா? அவங்க எப்போ வந்துட்டு போயிட்டாங்க, நீங்கள் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க? சார், என்ன சார் சொல்றீங்க? வந்துட்டு போயிட்டாங்களா? ஆமாம் சார், அவங்க வந்துட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது. சார் சார், இந்த கார்த்திக் குணா 2 பேருமே வந்தாங்களா? ஆமாம் சார், 2 பேரும் வந்தாங்க, சைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. சார், என்ன சார் விளையாடுறீங்களா? நாங்க 2 பேரும் விளக்கணைய கண்ணில் ஊத்திட்டு வெளில காத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாம அவங்க வந்து போறது வாய்ப்பே இல்லையே சார். சார், நான் ஏன் சார் உங்ககிட்ட விளையாட போறேன்? இங்க பாருங்க, இப்படியா? புரியலையேடா, இது பிடிங்க. மாப்பிள்ள, ஏதோ தப்பு நடக்குது. நாம தான் வெளியில் நின்றுருக்கோமே, அவன் எப்படி நம்மள மாரி உள்ள வர முடியும்? வந்திருக்க முடியுது மாப்பிள்ள. சார், அது எப்படி சார்? நாங்கள் வெளியில் நின்றுருக்கோம், எங்கள் கண்ணில் படாமல் எப்படி வர முடியும்? அப்போ நான் போய் சொல்றேனா? உங்களை வெயிட் பண்ண சொன்னா எங்கேயோ போய் ஊர் சுத்திட்டு வந்துட்டு என்ன குறை சொல்றீங்களா? சார், அவங்க வராம எப்படி சைன் பண்ண முடியும்? சார், அதான் சார் நாங்களும் கேட்குறோம். அவங்க வராம எப்படி சார் சைன் பண்ண முடியும்? ஐயோ, உங்க கூட பெரிய ரோதனையா போச்சே. நிஜமாவே வந்து சைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க வேணா போயிட்டு நாளைக்கு வாங்க. சார், என்ன சார் இது? ஏசி தான் கார்த்திக் வந்தா பிடிச்சி வைக்க சொன்னார்ல, அப்புறம் சார் நீங்க போக விட்டீங்க? உங்ககிட்ட சார் சொன்னாரு, எனக்கு எந்த ஆர்டரும் வரலையே. உங்களுக்கு தான் சார் அக்கறை வேணும். நீங்க பார்க்கலன்னா நான் என்ன பண்றது?
என்னப்பா நடக்குதுங்க? என்ன வினய், என்னாச்சு? சார் கார்த்திக் சைன் பண்றதுக்காக வருவான், அவனை இங்கே வச்சு பிடிச்சலாம் நீங்க தானே சார் சொன்னீங்க? எங்களையும் வெயிட் பண்ண சொன்னீங்களா சார்? ஆமா சார், நாங்க 2 பேருமே ஸ்டேஷன் வாசல்ல சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் இங்க வரவே இல்லை சார். என்னன்னு உள்ள வந்து கேட்டா, தோ இந்த ஹெட் கான்ஸ்டபிள் அவன் வந்து சைன் பண்ணிட்டு போனதா சொல்றாரு சார். சார் நீங்களே சொல்லுங்க சார், இது எப்படி சார் பாசிபிள்? ஏயா என்ன சொல்றாங்க இவங்க? சார் ஆமாம் சார், சைன் பண்ணிட்டு போயிட்டு தான் சொல்கிறாரு. வெளியிலே நின்றுருக்கோம், கண்ணில் படாமல் எப்படி சார் வர முடியும்? இவர்கிட்ட கேட்டால் நீங்கள் இங்கேயே ஊர் சுத்த போயிருப்பீங்க, அந்த நேரத்தில் வந்ததாக சொல்கிறார் சார். சார் நாங்கள் இங்கே தான் இருந்தோம் சார், ஸ்டேஷன் வாசலே தான் பார்த்துட்டு இருந்தோம், யாருமே உள்ளே வரல. ஆனால் இவர்கிட்ட கேட்டால் அவங்க வந்து சைன் பண்ணிட்டு போயிட்டதை சொல்லி அந்த நோட்டை தூக்கி காட்டுறாரு சார். எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ரெக்கார்டை காட்டு. என்னையா இது? சொல்றியா இல்ல மெமோ அனுப்பட்டுமா? சாரி சார், அவங்க பர்சனல் வேலையா வெளியில போறதா சொன்னாங்க. ஒரு வாரமா அவங்களுக்கு பதிலாக நான் தான் சார் சைன் பண்ணிட்டு இருக்கேன். சாரி சார். வாய் முடியா? லோக்கல் ஸ்டேஷன்ல சைன் பண்ண சொல்றது அக்யூஸ்ட் எங்கேயே போக கூடாதுங்கிறதுக்காக தான். பர்சனல் வேலைன்னா இவர் அதுக்கு சைன் பண்ணாரா? அப்புறம் கவனிச்சுக்கிறேன் உன்ன. வினய், சாரி வினய், எங்க பக்கம் ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. ஆனா நான் இதை இப்படியே விட போறதில்ல. அந்த ராஸ்கல் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான் வினய். நான் தனியா இதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ண போறேன். ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே உங்களுக்கு கால் பண்றேன். எப்படியும் பிடிச்சிடலாம் வினய், நீங்க பயப்படாம போங்க. சரிங்க சார். தேங்க்யூ சார். மாப்பிள்ள, இந்த மித்திரம் எங்கன்னு போயிட தேடுறது? சார் என்கிட்ட எதுவுமே கேட்காதயா? எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. காலில் இருந்து இங்கே சும்மா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சரி வீடு, டென்ஷன் ஆகாத. அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். மாப்பிள்ள ஒன்று பண்ணலாமா? பேசாமல் சைபர் கிரைமில் யார்கிட்டையாவது சொல்லி அவங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கலாமா? இல்லை மாம் சார், சைபர் கிரைம்லாம் போனோம்னா ரொம்ப டைம் எடுக்குயா. அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் மாம் சார். நம்மகிட்ட அவ்வளோ டைம் இல்லையா? நமக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கார்த்திகை கண்டுபிடிச்சாங்கயா. மாம் சார், இந்த பிரைவேட்டாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போமையா? ஆமாம் மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இந்த ஹேக்கிங் அது இதெல்லாம் பண்ணுவான். அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஏய் சூப்பர் ஐடியா. எங்கே இருக்கான்? போகிறப்ப சொல்கிறேன், வா. சரி வா, அப்போலாம். இன்னும் எவ்வளோ நேரம் தான் அழுதுட்டு இருப்பேன்னு நானும் பார்க்குறேன். பாவம் மித்ராமா, நமக்காக வந்து டேடி கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இங்கேருந்து மித்ராமாவையும் நம்மளையும் காப்பாற்றணும்னா வினய் அங்கிளால் மட்டும்தான் முடியும். ஆனால் வினய் அங்கிளுக்கு எப்படி கால் பண்ணுறதுன்னு தெரியலையே. இவன் வேற இங்கேயே உட்காந்துருக்கானே. தானியா, என்னம்மா அழுதுகிட்டே இருக்க? பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ரொம்ப பசிக்குது டேடி, சாப்பிட ஏதாவது வேணும் டேடி. டேய், என்னடா இவளுக்கு சாப்பிடதும் கொடுக்கலையா? கேட்கவே இல்லடா, உன்னை பார்த்ததும் தான் கேட்குறான். அதான் இப்போ கேட்குறாள, போய் அவளுக்கு டிஃபன் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. டேடி ஃபோன்லேருந்தே வினய் அங்கிளுக்கு கால் பண்ணணும். ஆனால் எப்படி கால் பண்ணுறது? தனியா, தனியா, என்னாச்சு? எந்திருமா. தனியாமா, ஏ குணா, தனியா எழுந்துருமா. ஏய் குணா. ஹலோ அங்கிள், வினய் அங்கிள், நான் தானியா பேசுறேன் அங்கிள். ஏய் தானியா, தானியா நீ எங்க இருக்க? தானியா, மித்ரா உன் கூட இருக்கா?
ஆமா அங்கிள், நாங்க பெரிய ஆபத்துல இருக்கோம் அங்கிள். எங்களை எப்படியாவது ஏய் தனியா 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 டாடி, மித்ராமா விட்டுருங்க டாடி. அவங்க பாவம் டாடி. நான் வேணா உங்க கூட இருக்கேன் டாடி. ப்ளீஸ் டாடி, நான் உங்க கூட இருக்கேன் டாடி. தானியா, ஒழுங்கா டாடி சொல்றத கேட்டிருந்தீன்னா உனக்கு மரியாதை. உனக்காக தான், மித்ராவை உனக்கு அம்மாவை ஆக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். டாடி ப்ளீஸ் டாடி, வேணாம் டாடி, எனக்காக ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் டாடி. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் டாடி. ப்ளீஸ் டாடி. பாரு தானியா, டாடி சொன்னா கேட்கணும். டாடி ப்ளீஸ் டாடி. டாடி டாடி ப்ளீஸ் டாடி. குணா, இவ என்ன அழுது நாடகம் போட்டாலும் நீ இந்த ரூம்பை விட்டு போக கூடாது, இவளை இங்க இருந்து போக விடக்கூடாது. புரியுதா? புரியுது டாடி. டாடி வேணாம் டாடி. டாடி இந்தா சாப்பிடு. டாடி, நம்ம எப்போ மம்மி கிட்ட போவோம்? டாடி, மம்மி கடிச்சிடுவாங்கல்ல? எப்படியாவது கடிச்சிருவாங்கடா. நம்ம எப்படியாவது இன்னைக்கு மம்மி கிட்ட போயிடலாம். சரியா? சரிடா. பிரதர், ரொம்ப நேரமாக தட்டிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் எங்கே இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணி சொல்லுங்களேன். அவங்க போய் ரொம்ப நேரமாச்சு. டைமாக மனசுக்கு ரொம்ப பக்குன்னு இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் சார். ஃபோன் ஆஃப்ல இருந்தால் கண்டே பிடிக்க முடியாது. ஏதோ நீங்கள் பண்ண புண்ணியம், அந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. 2 நிமிஷத்தில் அக்யூரேட்டாக அவங்க அட்ரஸை கண்டுபிடிக்கிற பாருங்க சார். கிடைச்சிருச்சு. நீங்க கண்டுபிடிக்க சொன்னாங்க. சாய்பாபா காலனி நம்பர் 8. இப்போ போனீங்கன்னா நீங்க அவனை பிடிச்சிடலாம். சரி, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னும் கொஞ்ச நேரம் தான் கார்த்தி. நம்ம நினைச்சது எல்லாமே மிக சீக்கிரம் நடக்க போகுது. ஏமா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, இப்படி குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எந்திரிச்சு ரெடி ஆகுமா. முதல்ல இந்த புடவையை கட்டு. ஏய், இது இப்படிலாம் சொன்னா கேட்காது. வாங்க, புடவையை நம்மளே சுத்தி விடுவோம். வாங்க. சொல்லு. மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரலாமா? நாடியை எடுத்து மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. சரி சரி. இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறது? ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. நான் பாத்ரூம்க்கு போகணும். நாங்க இங்கேயே தான் இருப்போம். உடனே போனோமா வந்தோமான்னு இருக்கணும். ஏதாவது புத்திசாலித்தனமா பண்ணணும் நீ நினைச்ச, அவ்வளவுதான் நீ.
கடைசி வரைக்கும் நம்புவேன். எப்படியும் என் வினய் வந்து என்னை காப்பாத்திடுவாரு. ஒருவேளை அப்படி எதுவும் நடக்காம போயிடுச்சுன்னா, வினய் வர லேட் ஆயிடுச்சுன்னா, எக்காரணத்தை கொண்டு அந்த கார்த்தி நினைக்கிறது மட்டும் நடந்துடவே கூடாது. அவனோட ஆசைலாம் மண்ணோட மண்ணா போகணும். ஒருவேளை நிலைமை எதுவும் நம்ம கை மீறி போற மாதிரி இருந்தா இந்த மருந்தை குடிச்சிட்டு ஒரே அடியா உயிரை விட்டுற வேண்டியதுதான்.